இதுதான் 2024 அப்டேட்டட் பல்சர் N150 அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த பைக்கோடைய அப்கிரேட்ஸ் என்ன பார்க்க போகிறோம், ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இன்ஜின் பற்றி, அதுக்கப்புறம் இந்த பைக்கோடைய ப்ரைஸிங் பற்றி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கோ ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜே பஜாஜ் கம்பெனி ஃபார் லெண்டிங் மீ திஸ் பைக். நீங்கள் பஜாஜ் பைக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க பார்க்குறதுக்கு அப்படியே N160 மாதிரியே இருக்கும். நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருங்க எல்இடியில். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க அண்ட் இட் லுக்ஸ் ரியலி குட். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்க்கான பேஜிங் பார்க்கலாம். மட்கார்ட் பார்த்தீங்கன்னா டியூவல் லேயரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரீமியமான பைக்ஸில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் இதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குதுன்றது நல்ல ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே நான் கிளிப்பிங் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. எம்ஆர்எஃப்க்கான டயர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் ப்ரொஃபைல் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா 90/90 17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அலாயோட டிசைன் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டோட டிஸ்கோடைய சைஸ் பற்றி பேசணும் அப்படின்னா 260 mm உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்டிலேஷன்ஸ்க்காக ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், அதுவும் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு விஷயம். ஸோ தான் ஃப்ரண்ட்டில் உள்ள மெயின் ப்ரொவிஷன் பற்றி. இந்த இடத்துல உங்கள் நம்பர் பிளேட்டான ப்ரொவிஷன் வரும். அண்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கு டிஆர்எல்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிளிப்பிங் போடுறேன். ஸோ சைட் ப்ரொஃபைல் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபேரிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மஸ்குலாரிட்டி தரணும் அந்த ப்ரெசன்ஸ்க்கு அப்படின்னும்போது இந்த ஃபேரிங்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் சொல்லலாம். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீல்டு வந்து கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ராடில். கீழே விழும்போது அந்த ஃபாலை வந்து இது மேனேஜ் பண்ணிக்கோ. ஸோ அதுக்காக வண்டியில் ஏதாவது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. பின்னாடி பார்த்தா மை பர்சனல் ஃபேவரட் ஒரு கிக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா அப்போ இந்த கிக்கர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். என்னுடைய பர்சனல் ஃபேவரட், பிகாஸ் நான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன், என்கிட்ட வந்து அவெஞ்சர் 220 க்ரூஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா கிக்கர் கிடையாது. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த வண்டியில் அது ஹேஸில் இருக்கும். பட் இதில் இந்த கிக்கர் கொடுத்துருக்குன்றது நல்ல ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்படியே நம்ம இன்ஜின் பற்றி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 150cc-க்கான ஏர் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்குது, விச் ப்ரொடியூசஸ் 14.5 bhp ஆஃப் பவர் அண்ட் 13.5 Nm ஆஃப் டார்க். ஸோ டார்க்கும் பவரும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான 150cc பைக்கு என்ன இருக்கணுமோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஃபுல்லாக கிளாசி பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணதுனால ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்ஜின் கவர்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அடியிலேருந்து ஏதாவது மண் வருது அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு இதில் தடுக்கும். ஸோ அது ரொம்ப நாள் ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லலாம். அப்படியே நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் வந்து ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஃபுட் பெக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா சென்ட்ரல் பொசிஷன்லாம் அவங்க லைட்டாக வச்சிருக்காங்க. நான் உட்காந்து காட்டுவேன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் பெக்ஸ் வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. எக்ஸாஸ்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா எக்ஸாஸ்ட் இங்கே காணுமே அப்படின்னு பார்க்காதீங்க. அண்டர் பெலி எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டர் பெலினா ஷேசஸ் கீழே வந்து உங்களுக்கு அதாவது அண்டர் பெலி அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டை நான் வந்து வீடியோவில் ஃபர்தராக உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ஷாக் அப்சார்பர், பின்னாடி வந்து மோனோ சஸ்பென்ஷன். ஸோ நான் இவ்வளோ கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதில் பார்க்கும்போது இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் நான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா மெயின் அப்கிரேட் இந்த N150ல 2024 மாடல் என்ன அப்படின்னாக்கா ரியர் டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் டிஸ்க் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா 230 mm டயமீட்டரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக போர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வென்டிலேஷனுக்காக, அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. N150க்கான பேஜிங் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ பல்சருக்கான பேஜிங் உங்களுக்கு இந்த இடத்துல எம்பாஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. சீட்டிங் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா சீட்டிங் வந்து உங்களுக்கு சிங்கிள் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, கட் சீட் கிடையாது. ஸோ சிங்கிள் சீட்டாக கொடுத்துருக்குதுன்றது ப்ராக்டிகாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைடாக இருக்குது, நல்லா வைடாக தான் இருக்குது ரெண்டு சீட்டுமே. பிலியன் சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்குது. யூஸ்வலாக நேரோவாக இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் கான்செப்டில் பார்க்கும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைடாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஆஸ் வெல் அஸ் ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஒரு பைக்கு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. ரியர் ப்ரொஃபைல் பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ரியரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்இடிக்கான டெயில் லேம்ப் வந்து அவைலபிளாக. நான் ஆன் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? ஹாலஜனில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர் பிளேட்னா ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஒரே ஒரு மிஸ்ஸிங் ஃபீச்சர் இல்லை என்ன அப்படின்னாக்கா ஹசார்ட் லைட் கொடுத்துருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம் நம்ம. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சாரி கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்தியன் நார்ம்ஸ் படி. ஓப்பனாக தான் உங்களுக்கு செயின் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்ட் கிடையாது. ஸோ ஓப்பனாக கொடுத்ததுனால
நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கியர் லீவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கியர் லீவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தான், டியூல் பீஸ் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்லேயே நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பைக்கோடைய கம்ஃபர்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ கம்ஃபர்ட் பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சைடு வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்குது இந்த பைக்கோடைய கம்ஃபர்ட் அப்படின்றத. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் சைடாக ரொம்ப பின்னாடியும் இல்லை ரொம்ப முன்னாடியும் இல்லை. ஸோ கரெக்டாக சென்ட்ரலில் இருக்கிறதுனால நீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முன்னாடி போகாது அண்ட் உங்களுக்கு அந்த காலில் உள்ள ஃபெட்டிக்னஸ் வந்து ரொம்ப வராதுன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் உட்கார பொசிஷனை பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்களே பாருங்கள், ரொம்ப நான் அந்த R15 உட்காரமே இப்படிலாம் உட்காரல, நல்லா கொஞ்சம் அப்ரைட்டாக தான் உட்காடுறேன். ஸோ சிட்டிக்கு இந்த பைக் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த எர்கனாமிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். கரெக்டான பொசிஷனில் உங்களுக்கு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரண்ட்டில் உட்காந்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு முதுகு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து ரொம்ப லீன் ஆகலை. முன்னாடி அவெஞ்சர்லாம் நான் ஏன் அவெஞ்சர் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் ஓட்டுற வண்டி அது, அதை நான் ஒரு 5 இயர்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணுவோம் இதில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அதில் வந்து நான் இப்படி உட்காந்து ஓட்டுவேன் ஒரு க்ரூசர் டைப்பில். பட் இதில் வந்து இப்படி உட்காந்து ஓட்டும்போது எனக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்குது இது உட்காந்து ஓட்டுறதுக்கு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 2024 மாடலில். ஸோ முன்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு அனலாக் லைட்டாக வரும். அவங்க முன்னாடி உள்ள கிளிப்பிங் போடுறேன்னா முன்னாடி N150 எப்படி இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்றத இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளூடூத் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ பஜாஜோடைய ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப் வழியாக நீங்கள் இந்த ப்ளூடூத் வழியாக யூஸ் பண்ணி இதில் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் கால்ஸ் எல்லாம் நீங்கள் வரது நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நெகட்டிவ் LCD வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு மோனோக்ரோம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரே கலர் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நடுவில் வந்து பெருசாக உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து டேக்கோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப் டு 12,000 RPM வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ரைட்டில் வந்து உங்களுக்கு ட்ரிப் A ட்ரிப் Bக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓடோ மீட்டர் மேலே இருக்குது. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸில் ஒரு ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க மோட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்படியே நம்ம கீ பற்றி பேசணும் அப்படின்னாக்கா கீயை வந்து உங்களுக்கு நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. நார்மல் கீ தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. USB-Aக்கான சார்ஜர் போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜர் போர்ட் இந்த பைக்கில் கொடுத்துருக்குது அப்படின்றது 2024 ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். பின்னாடி நம்ம டேங்க் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா டேங்கோடைய ஃபேரிங்ஸ்லாம் பார்த்து நல்லா பெருசாக. பட் டேங்க் வந்து உங்களுக்கு 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. E20 கம்ப்ளைண்ட் இந்த பைக் வந்து உங்களுக்கு அவைலபிள். ஸோ E20ன்றது எத்தனால் 20% உங்களுக்கு இந்த பைக்கில் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் டேங்கோட டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்ல அப் மார்க்கெட்டாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. நல்ல மஸ்குலராக இருக்குது. ஸோ உங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீஸ் வந்து இந்த இடத்துல உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்விட்ச் கேஸ் பற்றி பேசுகிறோம். லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மோட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இருக்குது. கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன், பாஸ்டேட்கான பட்டன். ரைட்டில் வந்து உங்களுக்கு இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் இன்ஜின் ஸ்டாப்க்கான பட்டன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை இந்த பைக்கோடைய ஸ்விட்ச் கியர்ஸ் பற்றி அவங்களும் வந்து வீடியோவில் ஃபீச்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹை சொல்லிடலாம். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ் வித் தட். ஸோ கிளச் லைட்டாக இருந்தது அப்படின்னாக்கா சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பைக்கோடைய மைலேஜ் பற்றி பேசுகிறோம் நம்ம. கிளைம் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னாக்கா 45 to 50 km/லிட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது நல்ல ஒரு மைலேஜ்னு சொல்லலாம் நம்ம. அதுவும் நீங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து தான் அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ரேஷாக ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜில் வந்து அடிப்படும் சொல்லலாம் நம்ம. ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பைக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிங்கிள் சேனல் ABS வந்து உங்களுக்கு அவைலபிளாக. டியூல் சேனல் இந்த 2024 கொடுத்துருக்கலாம். பட் சிங்கிள் சேனல் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம. ஸோ ABS இல்லாமல் இருக்குது. ABS மாடலில் சிங்கிள் சேனல் ABSன்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம. இப்போ இந்த பைக்குடைய இன்ஜின் நோட் நமக்கு எப்போ எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப தம்பியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். உங்களோட தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பைக்கோட மெயின் ஃபீச்சர்ஸ் பற்றி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம இந்த பைக் ஒரு ரைடுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த பைக்கை நம்ம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, இந்த பைக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சிட்டியில் ஓட்டுறதுக்கு எந்த நிம்பிளாக இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிஷியல் பிக்கப் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கியர்லாம் லோ அண்ட் டார்க் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நல்ல பிக்கப் கிடைக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் சிட்டியில் ஓட்டிகிட்டு போகும்போது நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஒரு குவிக் ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னாலும் வந்து ரீசெண்டாக உங்களுக்கு வந்து பவர் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இன்னோ டைம் உங்களுக்கு வந்து வண்டி நல்ல ஸ்பீட் வந்து பிக்கப் பண்ணுது. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் N150 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த 14.5 bhp ஆஃப் பவர்ன்றது நல்ல ப்ளே ஆகுது இந்த 150cc இன்ஜினில். அண்ட் டாக்கிங் அபவுட் தி டிரான்ஸ்மிஷன்,
உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஸ்பீட் கொடுத்துருக்கலாம், பட் 5 ஸ்பீடுன்றது நல்லா ஆம்பிளாக இருக்கும் நம்ம சொல்லலாம். சிட்டிக்கு ஆஸ் வெல் அஸ் ஒரு லீஷர்டான ஹைவே ரைட் அப்படின்னாலும் வந்து 5 ஸ்பீடுன்றது உங்களுக்கு நல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிராஃபிக்கில் இருக்கிறோம். ஸோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் உங்களுக்கு கிளச் எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ கிளச் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டர் சைட் ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது. ஸோ சிட்டியில் ஓட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்து எந்த ஒரு ஃபெட்டினஸுமே இருக்காது. அதை நான் கண்டிப்பாக கேரண்டியே பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லி இந்த வீடியோவில் என்கிட்ட அவெஞ்சர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளச் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லெஃப்ட் கையில் உள்ள ஃபிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பைக்கில் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ குவிக்காக உங்களுக்கு வந்து பேஸ் பிக்கப் ஆன ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு 150cc பைக் பார்த்தீங்கன்னா செம்ம பவர் வந்து உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் சஸ்பென்ஷன். உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பஜாஜ் சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கில். ரிவ்யூலே சொல்லியிருந்தேன் இந்த பைக் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்டி ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் பைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரைடிங்கில் உங்களுக்கு ரிசல்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ சஸ்பென்ஷன் வந்து ஆன் த சாஃப்டர் சைட். ஸோ ரொம்ப வந்து ஹார்டாக இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் யூஸ்வலாக ஹார்டாக இருக்கும். பட் இந்த பைக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆன் த சாஃப்டர் சைட். ஸோ சிட்டி பைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கில் சஸ்பென்ஷன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹேஸ் டன் அ ரியலி குட் ஜாப். வண்டியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து நிம்பிளாக ஈஸியாக உங்களால் வந்து இந்த பைக்கை மெனூவர் பண்ணிட்டு போக முடியும். பிகாஸ் லைட்டாக இருக்கிறதுனால அண்ட் அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெனூவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால எர்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வண்டி வந்து சிட்டியில் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பர்ஃபெக்ட் சிட்டி பைக்கு கூட நம்ம வந்து இந்த பைக்கு ஒரு டேக்லைன்னு சொல்லலாம். ஸோ இது இந்த பைக்குடைய ஒரு குவிக் ரைட் ரிவ்யூ. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி இருக்குது இந்த வண்டி ஓட்டுறது அப்படின்ற குவிக் இம்ப்ரெஷன் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதோட இந்த ரைட் ரிவ்யூ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் சர்வீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.